நம்ம ஊர்ல நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்ட்டு ஒரு ஷோ பண்ணாங்கல்லவா, அதே மாதிரி யூகேல ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் எ மில்லியனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மில்லியன் பவுண்ட்ஸ் கிடைக்கும். 2001 அப்போ அந்த ஷோக்கு சார்ல்ஸ் இங்கிராம் அப்படிங்கிற ஒருத்தர் போறாப்ல. அவர் லண்டனை சேர்ந்த ஒரு ஆர்மி மேஜர். அவர் அந்த ஷோல போயிட்டு ரொம்ப தெளிவாவெல்லாம் ஆன்சர் பண்ணல. என்ன ஆன்சர்னே தெரியாம குழம்பி போய் இதுவா அதுவா எனக்கு எதுவும் தெரியல அப்படி இப்படின்னு வந்துட்டு புலம்பிட்டு உட்காந்துருப்பாப்ல. அவர் திணறதை பார்க்கும்போதே அவர் அவ்வளோ ஸ்மார்ட்டான ஆளா கிடையாது, அவருக்கு அவ்வளோ ஜென்ரல் நாலேஜும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. Top loader is it's part of a rifle, so I don't think it's that. பட் எப்படியோ ஒரு வாக்கில் கடைசியாக செலக்ட் பண்ணும்போது கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணிடுறாரு. இதே மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி 15 கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாரு. 1 மில்லியன் பவுண்ட்ஸும் ஜெயிக்கிறாரு. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே டவுட் ஆகுது, இவரை பார்த்தா அவ்வளோ ஸ்மார்ட்டாலாம் தெரியலையே, பட் எப்படி 15 கொஸ்டினும் ஆன்சர் பண்ணி 1 மில்லியன் பவுண்ட்ஸ் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவில் இருந்தவங்கலாம் வந்துட்டு அந்த ஷோவை திருப்பி போட்டு பார்த்துருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஷோக்கு வரும்போது தனியாக வராமல் அவரோட ஒய்ஃப் டயானாவும் இதுக்கு முன்னாடியே அந்த ஷோவில் வந்து டெக்வன் விட்லாக் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இவருக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மால் கொஸ்டின் வந்தது இங்க உட்காந்துட்டு 1 2 3 4 சொல்லிட்டு எல்லா ஆன்சரையும் படிப்பாப்ல. எந்த ஆன்சர் கரெக்டோ அந்த ஆன்சர் வரும்போது பின்னாடியே அவங்க 2 பேரும் இரும்புவாங்க. ஒவ்வொரு வாட்டி ஒரு ஃப்ரெண்ட் இரும்புவாரு. அப்படி அவருக்கு தெரியல அப்படின்னா டயானா இரும்புவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கரெக்டாக தான் இருக்குது, பட் ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்கு கிரீடும் கான்ஃபிடன்ஸும் அதிகமாயிருது. லாஸ்ட் கொஸ்டினுக்கெல்லாம் பின்னாடி இருந்துட்டு 3 தடவை இரும்புவாப்ல. I really do think it's a Google. But you thought it was an nanomole. I'm sure it's Google. அந்த இடத்துல நீங்கள் அவங்க ஒய்ஃபோட டிசப்பாயின்மெண்ட் பார்க்கலாம். எவ்வளோ தடவை இரும்புவே மாட்டிக்கு போகிறோண்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பேராசைனாலையும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னாலையும் ரொம்ப ஓவராக பர்ஃபார்ம் பண்ணி அவங்க மாட்டிக்கிறாங்க. என்னதான் நம்மால் வந்துட்டு 1 மில்லியன் ஜெயிச்சாலும் அவருக்கு ₹1 கூட போய் சேரல. இன்ஸ்டெட் அவங்க 3 பேர் மேலே இந்த ஷோக்காரங்க கேஸ் தான் போட்டாங்க. அதுக்காக அவங்க ஃபைன் கட்டியிருக்காங்க, அவங்க வேலையும் போச்சு. ஸ்டூடியோவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $1,25,000 வரைக்கும் எங்களுக்கு டவுட்டே வரல, அதுக்கு மேலே தான் இவங்க பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்காக பண்ணணும். ஆனால் நம்ம பண்ணுறது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.